பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலப்படியும் இந்த வருஷத்தில் 2025 வருஷத்தில் ஆரம்ப முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நம்மை கூடி சேர்த்திருக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாகவும் கர்த்தரிடத்திலே நாம் முன்வருவர்களாக இருக்க கர்த்தருக்கு உதவி செய்வாராக. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலங்களில் யூதாவின் புஸ்தகம் முதலாவது வசனத்தையும் 24-25 வாசகங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுவதாவது, வருவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடைய உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இங்கே வாசித்த பகுதியில் ஒரு வார்த்தை முக்கியப்பட்டது. முதலாவது வசனம், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய. கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய, அதாவது sanctified by God the Father and preserved in Jesus Christ. இயேசு மூலமாக காக்கப்பட்டவர்களும் ஆகிய சொல்லும் பொழுது அது ஒரு வார்த்தை. 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே ஒரு வார்த்தை, அங்கேயும் ஒரு வார்த்தை யூதா எழுதியிருக்கிறார், வழுவாதபடி உங்களை காக்கவும். நீங்கள் வழுவாதபடி உங்களை காக்கவும். இன்னொரு அதே வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம், 2-3 வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மாசற்றவர்கள், நல்ல வல்லமை உள்ளவர் சொல்லிவிட்டு மகத்துவம் வல்லமை அதிகாரம் இப்பொழுது எப்பொழுதும் உண்டாயிருப்பதால் காக்கவும், காக்கப்பட்டவர்கள், kept by Jesus. அவனைகள் நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்லுகிறேன். யூதா யார் என்றால், இயேசு யூதாவினுடைய அர்த்தம் to praise God. What is the meaning of Judah? It's a meaning, it gives praise to the eternal. இதுதான் யூதாவுடைய அர்த்தம். அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவுடைய Jude was half brother of Jesus. நான் இன்ட்ரடக்ஷன் ஆக பேசிக் கொண்டிருக்கிறேன். Matthew's Gospel chapter 13:55, மத்தேயு 13:55 அங்கே சீமோன் யூதா என்பவர்கள், யாக்கோபு என்பவர்கள் இயேசுவுடைய சகோதரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன் 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, இவன் son of carpenter என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரியாளுடைய இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா. These four brothers are called half brother of Jesus. இயேசுவுடைய சகோதரர்கள் அல்லவா என்று வாசிங்கள். இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி இயேசு குறித்து உள்ள ஒரு ராங் டிக்ளரேஷன்
நான் இந்த இன்ட்ரடக்ஷன் யூதா யார் என்று சொல்லும் பொழுது he was half brother of Jesus. Half brother of Jesus. மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் Gospel chapter 6 verse 3. இவன் தச்சன் அல்லவா? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இயேசுவுக்கு ஆஃப் பிரதர். மொத்தம் 4 பேர் கசின் பிரதர்னு வச்சுங்களேன். யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. இவரெல்லாம் related to Jesus. இந்த யூதா என்று சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்கிறாரு எடுத்துக்கொள்ள முடியாது. The brother of Jesus, half brother of Jesus தான் called Judah. Jude, the book of Jude. அதனாலே இதை நீங்கள் நானும் நன்றாக விளங்கும். Brother of Jesus என்று சொல்லிட்டு அதை யாக்கோபியா, he was also brother of Jesus. He was early Jerusalem, and the church, he was a member, council. He was in the committee, James. வாசிக்கலாம். Acts of Apostles, chapter 12, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல he was a leader of Jerusalem. Jerusalem and the headquarters, he was a leader. வாசிக்கலாம். 12 அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி யாக்கோபுக்கும் அறிவியுங்கள். அந்த early apostles were arrested by high priest and also by King Herod. இப்படிப்பட்ட பெரிய ஒரு எதிர்ப்பான சூழ்நிலையில அப்போஸ்தலர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அரெஸ்ட் செய்யப்பட்டார்கள். அப்பொழுதுதான் யாக்கோபுக்கும் போய் அறிவியுங்கள். He was in Jerusalem. அந்த சர்ச்சில் he was a leader. இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். அப்போஸ்தலர் 13:13. அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி ஏன்னு சொல்றேன்னா, யாக்கோபியா அவன் ஜெருசலேம்ல, அந்த எருசலேம்ல ஏர்லி லீடர் ஆஃப் ஜெருசலேம். ஆரம்ப காலத்துல அவன் சபையில தலைவனாக காணப்பட்டான். யூதா புஸ்தகத்தை அவன் சகோதரர் யூதா எழுதினார். யாக்கோபு was a leader of the church, early church, Jerusalem, at Jerusalem. அது மட்டுமல்லாமல் these are all my introduction. இன்னொரு வார்த்தை நம்ம பார்ப்போமானால் யாக்கோபு 1:1 he wrote an epistle. அவன் நிருபத்தை எழுதுகிறான். எப்படி யூதா ஒரு நிருபத்தை எழுதினானோ அதுபோல ஜேம்ஸ் ஆல்சோ wrote an epistle. யாக்கோபும் ஒரு நிருபத்தை எழுதினான். யாக்கோபு 1:1 தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்து சொல்லி எழுதுகிறதாவது அதான் போதும். He wrote an epistle called James. கவனிங்கள், இது யூதா புஸ்தகத்திலே கடைசி 24ஆம் வசனம், முதலாவது வசனம் வாசித்தோம். எல்லாருக்கும் வழுவாதபடி காப்பதற்கு மாசற்றவர்களாக உங்களை முன் நிறுத்துவதற்கும் அவர் மகத்துவம் உண்மை உள்ளவர் என்று சொல்லிட்டு ஆமென். வாசிகள் 24 வாசிகள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட
உங்களை மாசத்தோட நிறுத்தமும் வல்லமை உள்ளவரும் நிறுத்தமும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கு கனம் மகிமை மகத்துவம் சொல்லிட்டு எப்பொழுது, அதாவது he put benediction, he declared benediction, he put benediction to the congregation. அந்த லெட்டரை எழுதிட்டு கடைசியாக ஒரு blessing வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, benediction. It is benediction. அவனுடைய ஆசீர்வாதத்தில் என்ன சொல்றான்? வழுவாதபடி உங்களை காக்கவும் இப்பொழுது எப்பொழுதும் மகத்துவம் வல்லமை அதிகாரமும் எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாகி இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நன்றாக படிக்கும் முதலாம் வசனம் இரண்டாம் வசனத்தெல்லாம் சொல்லிட்டு இப்பொழுதும் எப்பொழுதும் என்று சொல்லும் பொழுது முதல் வசனத்துல காக்கிறவர் வாசிக்கும். முதல் வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய. இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள்னா they were kept by Jesus, they were kept by Jesus. அதான் ரொம்ப முக்கியம். அதாவது they were preserved by Jesus, காக்கப்பட்டவர்கள் past tense. இந்த யூதா முதல் வசனம், யூதா கடைசி 24ஆம் வசனத்துல இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் அப்படியானால் அந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது? both now and ever, both now and ever என்று சொல்லும் பொழுது present tense and future tense. முதல் வசனம் denotes past tense, இறந்த காலத்தை காண்பிக்கிறது. மூன்று வார்த்தை முக்கியப்படுத்துகிறது: past tense, present tense, future tense. மூணு வார்த்தை முதலாம் வசனத்திலும் 24ஆம் வசனத்தில் அடங்கியிருக்கிறது. முதல் வசனத்துல பாஸ்டர் இயேசுவினாலே காக்கப்பட்டவர்கள், before all ages we were kept for Jesus. இயேசுவுக்காக நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். நம்புறீங்களா? முதல் குறிப்பை நமக்கு வசனம் 1 யூதா 1 நாம் வாசித்த அந்த வசனத்திலே இயேசுவினாலே நீங்கள் நானும் காக்கப்படி. பிஃபோர் ஆல் ஏஜ், உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை காத்து கொண்டு வந்தார். இன்றைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் முக்கியமான குறிப்பு. இதிலே இயேசுவினாலே காக்கப்பட்டவர்கள். இயேசுவினாலே முதலாம் வசனத்திலே இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஏன்னா through Jesus, before all ages we were kept for Jesus. Hallelujah. We were kept for Jesus. இயேசுவினாலே நாம் காக்கப்பட்டோம். எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக காணப்பட்டு அதிலிருந்து கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட எண்ணத்தையும் வைத்து உங்களையும் என்னையும் ரட்சித்து அவர் இதுவரைக்கும் காத்து கொண்டார். அதான் ரொம்ப முக்கியம். We were kept for Jesus. இயேசுக்காக காக்கப்பட்டோம். குடும்பத்துக்காக அல்ல, பிள்ளைகளுக்காக அல்ல, not for family, not for wife or children. நாம் இயேசுக்காக காக்கப்பட்டோம். ஏன் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார்? கடந்த வருஷம் முழுவதும் 2024 முழுவதும் கர்த்தர் ஏன் நம்மை பாதுகாத்தார்? நம்மளுடைய பிறந்த நாளிலிருந்து இன்றைக்குள்ள வயது வரைக்கும் நம்மை ஏன் காத்து கொண்டார் என்றால்
for only for him, only for Jesus. அவருக்காக நம்மை காத்துக்கொண்டார். Hallelujah. Before all ages we were kept for Jesus. அதான் முதல் வசனத்துடைய ஒரு விளக்கம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 24ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், now we are kept by Jesus. Now we are kept by Jesus. Both now. English Bible la 24ஆம் வசனத்துல 25ஆம் வசனத்துல, to the only wise God our Savior be glory and majesty, dominion and power, both now and ever. Then both now. The now என்ற வார்த்தை இப்பொழுதும். இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமை அதிகாரம் இப்பொழுதும். now. அப்படின்னா we were kept by Jesus now. இப்போ கூட நம்மள பத்திரமா பாதுகாத்து கொண்டிருக்கிறார். That is called the present tense. We were kept for Jesus denotes past tense. Now we are kept by Jesus now. அப்படினால் இது வந்து நிகழ்காலத்திலே present tenseல இப்பொழுதும் இன்றைக்கும் இந்த கண பொழுதிலே, this second, this minute, we are all kept by Jesus. இப்பொழுது கர்த்தரால் நாம் காக்கப்பட்டு வருகிறோம். Hallelujah. இன்னும் அந்த வசனத்தை நான் மூன்றாவது குறிப்பாக முதல் வசனம் யூதா 24 சொல்கிறேன். forevermore, அதாவது both now and ever. Amen. வசனம் எப்படி முடியுது? both now and ever. இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. யூதா கடைசி வசனம். அப்படியானால் forevermore என்று சொல்லும்போது we shall be kept with Jesus. அப்படியானால் for Jesus, by Jesus, with Jesus. I hope those who are understanding English can easily grasp my sentences. For Jesus, by Jesus, with Jesus. அதாவது before all ages we were kept for Jesus. Now we are kept by Jesus. Forever we shall be kept with Jesus. இயேசுவோடு நாம் காக்கப்பட்டு வருகிறோம். அதான் இந்த யூதா 1ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் உள்ள சாராம்சம். அந்த இன்கிரிடியன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னு for Jesus, by Jesus, with Jesus. Hallelujah. இந்த வார்த்தை நான் முதலாவதாக சொல்வேனால், before all ages, இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டிருக்கிறோம் என்று யுக யுகமாக ஒரு வசனம் உண்டு நிருபத்திலே. உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவாட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார் என்ற வசனம். Before the foundation of the world. Hallelujah. அதனால்தான் before all யுகமாக தேவன் நம்மை அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி தெரிந்து கொண்டார். அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. 6ஆம் வசனம், யூதா 6ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசியுங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல். இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ். காத்துக் கொள்ளாமல், keep is very important. அந்த காத்துக் கொள்ளாமல், keep என்ற வார்த்தை is very important. காத்துக் கொள்ளாமல் தள்ளப்பட்டாங்க தேவத்தை. 21ஆம் வசனம் 21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. ரெண்டு வசனம்
ஒன்று பாசிட்டிவா இருக்குது, ஒன்று நெகட்டிவா இருக்குது. 6th verse denotes, அதாவது எதை காட்டுகிறது? நெகட்டிவான சூழ்நிலை. தேவன் வாசனம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல். யார் அவர்கள்? வாசிங்க. தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட, தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று. தேவ தூதர்கள் மேலிருந்து ஒரு சிலர் தள்ளப்பட்டார்கள். Angels were cast out from the heaven. Some group. ஆதி மேன்மையை விட்டு அவர்கள் தங்களை விட்டு விலகி அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்ற வசனம் சொல்லுகிறது. The angels which kept not their first state, அவருடைய முதலாவது கொடுக்கப்பட்ட ஆதி மேன்மையை அவர்கள் காத்து கொள்ளாமல். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு யோசித்து பாருங்க. பிஃபோர் சால்வேஷன் நம்முடைய மனுக்குலம், the mankind also derailed. ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஏவாள் தங்களுடைய மகிமையை காத்து கொள்ளாமல் பாவத்தில் விழுந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ தூதர்களும் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தள்ளப்பட்டார்கள். ஆதாமை ஏவாளும் தங்களுடைய ஆதி நிலைமை மகிமையை இழந்து காத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு பாவத்தில் விழுந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே வந்திருக்கிற நீங்களும் நாம், அதாவது we were kept for Jesus. எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவனுடைய அவராலே காக்கப்பட்டு, அவருடைய அந்த வசனம் ரொம்ப முக்கியம். தமிழ்ல இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவினாலே காக்கப்பட்டவர்கள், இயேசுவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய, அழைக்கப்பட்டவர்களுமாகிய. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், கர்த்தாவே உம்மாலே kept for you, உம்மாலே இயேசுக்காக என்னை காத்துக்கொள்ளும் ஐயா, உமக்காக என்னை காத்துக்கொள்ளும். இந்த வருஷம் முழுவதும் காத்துக்கொள்ளும். என் பிள்ளைகளின் குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, என்னுடைய கோயிங் அண்ட் கம்மிங், ரிசீவிங் அண்ட் கிவிங் எல்லாவற்றையும் சித்தத்தின்படி காத்துக்கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஜெபிக்க கர்த்தரிடத்திலே பழக வேண்டும். கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அதனால்தான் ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வசனம் இருக்குது. The salvation is belong to God. சங்கீதம் 3. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, யோனா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ரட்சிப்பு கர்த்தருடையது. The salvation is belong to God. ரட்சிப்பு கர்த்தருடையது. We were kept for Jesus என்று சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பினாலே நாம் காக்கப்பட்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு, உலக தோட்டத்துக்கு முன்னே அளிக்கப்பட்ட அந்த தேவாட்டு குட்டியினுடைய ரட்சிப்பினாலே தேவன் நம்மை காத்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதான் யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The salvation is belong to God. ரட்சிப்பு கர்த்தருடையது. இரண்டாவதாக, now we are kept by Jesus. இப்பொழுது present tense, இப்பொழுது we are kept by Jesus, guarded. இயேசுவினாலே காக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். வாசிக்கலாம். யூதா கடைசி வசனத்தில் லைனை நான் வாசிக்கிறேன். அதிகாரமும் இப்பொழுதும் இப்பொழுதும் both now. அந்த வார்த்தை மிக மிக முக்கியம். யூதா 24ஆம் அதிகாரம், யூதா 24ஆம் வசனத்துல ஒரு போர்ஷன், ஒரு வார்த்தை 25 யூதா 25ல now என்ற வார்த்தை இப்பொழுது உண்டாவதாக என்றாமே. அதாவது யூதா அந்த வார்த்தை ஒரு பெனடிக்ஷன், ஒரு
ஆசீர்வாதம் போல அவர் ஆசீர்வாதம்னா ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து சொல்லுகிற வார்த்தை அதான். Now we are kept by Jesus. இப்பொழுது நீங்கள் நானும் இயேசுவினாலே நாம் காக்கப்பட்டு வருகிறோம். By Jesus. அவர் மூலமாக நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், என்னுடைய மனைவி, உங்களுடைய மனைவி, குடும்பம் முழுவதும் now we are kept by Jesus. Now இந்த ஆண்டு முழுவதும் இப்பொழுது இன்றையிலிருந்து இந்த கணப்பொழுதிலிருந்து இந்த ஆண்டு முழுவதும் நாம் காக்கப்பட்டு கொண்டுதான் வருவோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. Now we are kept by Jesus. அதனாலே 4ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய வீட்டில் போய் படிங்க. யூதா 4th verse to 19th verse வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூட். அதனால அந்த இடத்துல நீங்கள் 4ஆம் வசனத்துல 19ஆம் வசனம் போய் வீட்டில் படிச்சு பாருங்க. அது எல்லாமே அடங்கிருக்கு. எப்படியெல்லாம் கர்த்தர் நம்ம காக்கிறார். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்க்குள்ள, கஷ்டத்துக்குள்ள இந்த உலகம் படாத பாடு படப்போகிறது என்று எச்சரிப்போடு சொல்லுகிற இடத்திலே தேவன் நம்மை கர்த்தருடைய கிருபையினாலே நிகழ்காலத்திலே உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் சிக்கிக் கொள்ளாமல் நம்மை இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்வாராக. நீங்கள் நானும் அதை நன்றாக நம்பி விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக 3வது வசனம் 25வது வசனம் 24, 27, 24 now unto him that he able to keep you அதாவது that is called future tense. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வசனம் 25ஆம் வசனம் both now and ever, அதிகாரம் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாகுவதாக ஆமென் என்று ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் அது எதிர்காலத்தை காண்பிக்கிறது. ஃபியூச்சர் டென்ஸ். அதனால forevermore அதான் ரொம்ப முக்கியம். both now and ever, இப்பொழுதும் எப்பொழுதும். அப்படியானால் வரும் நாட்களிலும், not only now, even end of the world, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்ற மத்தேயு கடைசி அதிகாரம் 27ஆம் அதிகாரம் கடைசி 2-3 வசனத்தில் இருக்கிறது. இந்த லாஸ்ட் verse, இதோ behold என்ற வார்த்தை, இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பேன். அப்படின்னா அது எதிர்காலத்தை காண்பிக்கிற ஒரு வசனம் வார்த்தை. எப்பொழுதும் கர்த்தர் இதோ என்று சொல்லி அவர் முடிக்கிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இதோ இருங்க, சரி வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். எல்லாம் ஆமென். 28 ஆமென். நான் 28 20 ஆமென். 28 ஆமென். அதாவது the benediction of Jesus. இந்த இடத்துல யூதாவுடைய benediction of Jude, அதான் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு கூட, அதாவது எப்பொழுதும் உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறார். இந்த இன்னொரு வார்த்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். இயேசு எப்பொழுதும் என்று சொல்லும் பொழுது ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது பாஸ்ட் டென்ஸ், இரண்டாவது பிரசன்ட் டென்ஸ். அதுக்கு kept for Jesus past tense, kept by Jesus present tense, kept with Jesus future tense. நாம் இயேசுவோடு கூட போய் அங்க இருக்க போறோம். ஒரு நாளிலே கர்த்தரோடு இயேசுவோடு நாம் இருக்க போறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இங்கேயும் with Jesus தான், அங்கேயும் with Jesus தான். இங்கேயும் with Jesus, இங்கேயும் by Jesus, அங்கேயும் by Jesus. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் நான் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன்.
John's Gospel, chapter 17, verse 2. John's Gospel 17:2. பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தொருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு நீர் தந்தருளின, which you gave to me. நீர் எனக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் கவனிங்கள். அவர் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த எனக்கு தந்த, எனக்கு which you gave to, which you gave to me. என் நீர் எனக்கு தந்த. 9ஆம் வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீர் எனக்கு தந்த. 24ஆம் வசனம். 24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறபடியினாலே இருந்தபடியினால் before foundation of the world, அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை, நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக, நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. அப்படின்னா it's a gift from father to the son. பிதா தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த gift என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஆமென். நம்ம gift கொண்டு போவோம். என்ன gift கொண்டு போவோம்? பர்த்டே இருந்தா கேக், சின்ன பசங்க குழந்தைங்க கேக்கு, பிஸ்கட், சாக்லேட். கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா ஒரு துணி மணி ஏதோ gift கொண்டு போய் கொடுப்போம். இல்ல கவர்ல ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் போட்டு gift கொடுத்தா we'll give some gift for special days. Wedding day, annual day, எத்தனையோ டேஸ் எல்லாம் நம்ம gift கொடுப்போம். அது போல நீர் எனக்கு தந்த 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல which you gave to me, நீர் எனக்கு தந்த. யார? பிதா தன்னுடைய குமாரனுக்கு எதை கொடுத்தார்? எதை கொடுத்தார்? சாக்லேட், பிஸ்கட், சாக்லேட், கேட்பரிஸ், அமுல் பிஸ்கட் எல்லாம் கொடுக்கல, ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்கல. He gave the word. அதனால்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக. அப்படியானால் இந்த தேவன் பிதா தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த கிஃப்ட் யாருன்னா you and me. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அதான் நான் சொன்னேன், ஃபியூச்சர் டென்ஸ் கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு பிதா தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த கிஃப்ட், அந்த கிஃப்ட் ஆகிய நீங்களும் நானும் சீக்கிரமாக கர்த்தர் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. 3 வார்த்தையை நாம் தியானித்தோம் யூதாவிலே. 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லும் பொழுது முக்கியமாக நான் வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஃபார் ஜீசஸ், பை ஜீசஸ், with Jesus. We were kept for Jesus before all ages. Now we are kept by Jesus. 24ஆம் வசனம். முதல் வசனம் 24ஆம் வசனம். அடுத்தது 24, 25, 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா forevermore அப்படின்னா we shall be kept with him. Hallelujah. அதனாலே கர்த்தருக்காக, இயேசுவுக்காக உழைக்க பிழைக்க நீங்கள் நானும் ஆசைப்பட வேண்டும். அதனாலே நீங்களுடைய செய்தி ரொம்ப தாராளம். ஃபார் ஜீசஸ், பை ஜீசஸ், வித் ஜீசஸ். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். I live for Jesus day after day. I live for Jesus. Let come what may, the Holy Spirit I will obey. I live for Jesus
what may. என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்காக இருப்பேன். Let come what may in the family. Let come what may in personal life. Let come what may in ministry life, ministerial ground. Let come what may. 360 degrees எது வந்தாலும் என்ன வந்தாலும் I live for Jesus. Amen. Amen. கர்த்தராவே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் தாழ்த்தி உடைய சம்பந்த வருகிறோம். எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இயேசுவே, before all ages we were kept for Jesus, Lord. Now we are kept by Jesus. Forever we shall kept with Jesus. கர்த்தாவே, இந்த மூன்று வார்த்தைகளை எங்களோடு பேசுகிறதற்காக யூதாவுடைய புஸ்தகத்தில் கர்த்தாவே 1ஆம் வசனத்தையும் 24 25ஆம் வசனத்தில் கர்த்தாவே for Jesus, by Jesus, with Jesus எங்களோடு இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அனைவரையும் ஆசீர்வதித்து எங்களையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.